கர்ணன் பரசுராமர், துரோணர் மற்றும் கிருபரிடம் ஆயுத கல்வியை கற்றான். அபிமன்யு கிருஷ்ணர், பலராமன், கிருஷ்ணரின் மகனான பிரத்யுமனன், அர்ஜுனன் மற்றும் சாத்யகி ஆகிய மிகவும் தலைசிறந்த மாவீரர்களிடம் ஆயுத கல்வி கற்றான். தெய்வீக ஆயுதங்களை அறிந்திருந்த இந்த இருவரும் மகாரதி ஆவார்கள். இருவரின் சாதனைகள் என்று பார்த்தால், கர்ணன் உலகத்தின் சிறந்த வீரன் என்று அறியப்பட்டவன். திக்விஜயம் சென்றபோது நிருத்திகாவதி, மோகனம், பத்ரானம், திரிபுரம், கோசலம் மற்றும் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில் இருக்கும் அனைத்து நாடுகளையும் வென்றவன். குருஷேத்திர போர்க்களத்தில் மாவீரர்களான பீமன், சாத்யகி, கடோர்கஜன், யுதிஷ்டிரன் போன்ற வீரர்களை கொன்றவன். அபிமன்யுவோ குருஷேத்திர போருக்கு முன் பெரிதாக அறியப்படாதவன். பிறந்து சில காலத்தினுள் பாண்டவர்கள் அரசை இழந்து காட்டிற்கு சென்றதால் அபிமன்யு கிருஷ்ணருடன் துவாரகிலேயே வளர்ந்தான். சிறுவயது முதல் உலகத்தின் சிறந்த ஆசிரியர்களால் பலவிதமான போர் பயிற்சி பெற்றான். அபிமன்யு முதலாக சென்ற போர்க்களமே குருஷேத்திரமாக இருந்தது. முதலாம் நாள் போரில் அபிமன்யு பீஷ்மர், சல்லியன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன் போன்ற வீரர்களை தனி ஒருவனாக தடுத்து போர் புரிந்தான். துரியோதனன் படையில் இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றான். குருஷேத்திர போர்க்களத்தில் யாராலும் வெல்லப்பட முடியாதவனாக இருந்தான். கர்ணனும் அபிமன்யுவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது 13ஆம் நாள் போரில். அந்த நாளில் அபிமன்யுவை வெல்லவோ தடுக்கவோ முடியாமல் இருந்தான் கர்ணன். சுமார் 6 முறை கர்ணன், துரோணர், கிருபர், அஸ்வதாமன், கிருதவர்மன், சல்லியன், துரியோதனன், துச்சாசனன், சகுனி போன்றோர் துணையுடன் அபிமன்யுவை சூழ்ந்து ஒரே நேரத்தில் தாக்கினார். அவர்களின் தாக்குதலை தடுத்து அனைவரையும் பின்னோக்கி ஓட வைத்தான் அபிமன்யு. அதே நாள் அபிமன்யுவுடன் 3 முறை தனி போரில் தோல்வியடைந்தான் கர்ணன். ஒருமுறை ஒரே ஒரு அம்பால் கர்ணனை துளைத்து அவனது தேரையும் உடைத்து போர்க்களத்தை விட்டு ஓட வைத்தான் அபிமன்யு. இதை தவிர கர்ணன் மகன் விருஷசேனனை கர்ணன் பார்க்கும் போதே தாக்கி போர்க்களத்தை விட்டு ஓட வைத்தான். கர்ணனின் வளர்ப்பு பெற்றோர்களுக்கு பிறந்த அவனின் தம்பியை கர்ணன் கண்முன்னே கொன்றான். அபிமன்யுவை நியாயமான போரில் கர்ணனால் வெல்ல முடியாது என்பதை அவன் துரோணரிடம் கூறிய சில வார்த்தைகளை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். கர்ணன் துரோணரிடம் பின்வருமாறு கூறுகிறான்: அபிமன்யுவின் கணைகளால் அதீதமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நான் ஒரு போர் வீரனாக இங்கு நிற்க வேண்டும் என்பதற்காகவே போரில் நிற்கிறேன். இவனது கணைகள் மிக மூர்க்கமானவையாக இருக்கின்றன. இந்த பயங்கரமான கணைகள் என் இதயத்தை பலவீனப்படுத்துகின்றன என்றான் கர்ணன். அபிமன்யுவை கொல்ல முடியாமல் துரோணரிடம் அவனை கொல்லும் வழியை கேட்க அவரின் சொல்படி தேர்பின்னால் இருந்து அதர்ம முறையில் அவனின் வில்லை வெட்டினான் கர்ணன். நேருக்கு நேராக போர் புரிந்து வில்லை வெட்ட முடியாமல் அதர்ம முறையில் ஒளிந்திருந்து வில்லை வெட்டினான் கர்ணன். இதிலிருந்து யார் திறமையான வீரன் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். வீரமரணம் அடைவோம் என்று தெரிந்தும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தான் கொண்ட இலக்குக்காக நேர்மையாக கடைசி வரை போராட வேண்டும், இல்லையெனில் அதற்காக போராடி இறக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டி சென்றான் மாவீரன் அபிமன்யு. ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அபிமன்யுவே உதாரணம். அபிமன்யு கர்ணனை விட சிறந்த வீரனாவான்.